சட்டமன்ற உறுப்பினரோடு அமைச்சரை அமைக்கப்பட்டு அதில் இடம்பெற்றவர் திரு ரகுபதி அவர்கள். அதையெல்லாம் மறந்து தன்னுடைய சுய லாபத்திற்காக அடிமையா போய் அடிமை வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஏன் நீ மந்திரியா இருக்கும்போது செய்யப்படாயா? செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அமைச்சர் ரகுபதியை கடுமையாக தாக்கி பேசியிருப்பது திமுகவினர் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த 16 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது அப்பொழுது திமுக இந்த மாநில சுயாட்சியை சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனை எழுந்திருக்காது. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போதெல்லாம் இதை கொண்டாடல. ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத போது வேறொரு மீது பழி சுமத்துவதற்காக இன்றைய நேற்றைய தினம் இந்த 110 விதிகளை மாநில சுயாட்சி பற்றி இன்றைக்கு வெளியிட்டிருக்கார். நல்லா சிந்திச்சு பாருங்க. 2006 2011 மாநிலத்திலையும் இவருடைய ஆட்சி, மத்தியிலையும் திமுக அங்கம் வைக்கின்ற காங்கிரஸ் கூட்டாட்சி. அந்த காலகட்டத்திலேயாவது கொண்டு வந்து மாநில சுயாட்சி நிறைவேற்றிக்கலாம்ல. ஏன் நிறைவேற்றலாம்? அதுதான் எங்களுடைய கருத்து, எங்களுடைய ஆதங்கம்லாம் அதுதான். ஒரு வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் சார்ந்த பிரச்சனையை நிறைவேற்றிக்கலாம். அதை தவற விட்டுட்டீங்களே. இப்போ அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது. அந்த தேர்தல் வருவதற்கு இன்றைக்கே நாடகத்தை ஆரம்பிச்சிட்டார். திராவிட முன்னேற்ற கழக அரசு மீது மக்கள் கொந்தளிப்போடு இருக்கிறாங்க, மிகப்பெரிய வெறுப்போடு இருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அகற்ற வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர் பெருமக்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறாங்க. அதை மடைமாற்றுவதற்காக, அதை திசை திருப்புவதற்காக இன்றைக்கு மாநில சுயாட்சி என்ற ஒரு நாடகத்தை நேற்றைய தினம் அரங்கேற்றிருக்கிறார். உண்மையிலேயே இவருக்கு மனசாட்சி இருந்தா மத்தியில் ஆட்சி அதிகாரம் இருக்கும் போது ஏன் நீங்க நிறைவேற்றல? ரகுபதி நேற்று பேசுறார் அக்கறையிலின்னு. நீ மத்திய மந்திரியா இருந்தீங்களா? ரகுபதி அவர்களே மத்திய மந்திரியா இருந்தீங்களா? வேட்டி மாத்தி கட்டிட்டு போனாலும் பரவாயில்ல, அதை பத்தி நாங்க கவலைப்படல. என்ன நீ எந்த கட்சிக்கு வேணாலும் போ. ஏன்னா அதிமுக என்ற இரவு பகல் வராமல் தொண்டர்கள் உழைத்து ரத்தத்தை வீரையா சிந்தி அவரை எம்எல்ஏ ஆக்கி மந்திரி ஆக்கினது அதிமுக. நாட்டிற்கு அடையாளம் காட்டப்பட்டது, ரகுபதி அவர்களுக்கு அடையாளம் காட்டப்பட்டது அதிமுக. அதிமுக தான் கட்சி தான். அன்றைய இதெல்லாம் பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினரோடு அமைச்சரை அமைக்கப்பட்டு அதில் இடம்பெற்றவர் திரு ரகுபதி அவர்கள். அதையெல்லாம் மறந்து தன்னுடைய சுய லாபத்திற்காக அடிமையா போய் அடிமை வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஏன் நீ மந்திரியா இருக்கும்போது செய்யப்படாயா? மாநில சுயாட்சி உங்களுக்கு தெரியலையா? இப்பதான் அதிமுக அக்கறை இல்லையா? எப்படி கண்டுபிடிச்சிட்ட? பச்சோந்தி இப்படி எல்லாம் நாட்டில் எப்படி மக்கள் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.